அப்படின்னா நீங்கள் வேதத்தின் ஒரு பகுதியை நம்பி மறுபகுதியை நிராகரிக்கிறீங்களா? உங்களில் இவ்வாறு செய்பவங்களுக்கு இந்த உலக வாழ்வில் இழிவை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை. மறுமை நாள்லையும் மிக கடுமையான வேதனையின் பக்கம் அவங்க திருப்பப்படுவாங்க. இன்னும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த இழிச்செயல் பற்றி அல்லாஹ் கவனமற்றவனா இல்லை. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா இது? நீங்கள் இதெல்லாம் குர்ஆனில் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி இருக்கிற நிலமை தெரியுமா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி உலகம் எந்த நிலைமையில் இருக்குன்னு. ஆனால் அல்லாஹ் இந்த நிலைமைக்கு கரெக்டாக ஆப்டாக ஒரு விஷயத்த சொல்கிறான் பாருங்களேன். உங்ககிட்ட நான் சத்தியம் வாங்கியிருந்தேன், உறுதிமொழி வாங்கியிருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள வெளியேற்றுறீங்க.